எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ தயாரிக்க பொறுத்து நாமளே சோப்பு தயாரித்து குளியல் சோப்பு தயாரித்து நாமளே எப்படி இது பண்ணுறது உங்களுக்கு நேரடி செயல்முறை விளக்கம் காட்ட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் காஸ்டிக் சோடா, தேங்காய் எண்ணெய், ஃபுட் கலர் நமக்கு தேவையான அளவு. இப்போது நீங்கள் இதில் ஒன்றை போகிற அளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல காஸ்டிக் சோடா தேவையான அளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு காஸ்டிக் சோடா எடுக்கிறீங்களோ, உதாரணமாக 100 கிராம் காஸ்டிக் சோடானா இந்த 2.5 மடங்கு தண்ணி நீங்கள் அதில் யூஸ் பண்ணணும். இப்போ முதல்ல காஸ்டிக் சோடாவை நம்ம போட போகிறோம். காஸ்டிக் சோடா நான் முதல்ல கொட்டிக்கிறேன். அளவு பார்த்துக்குங்க. அளவுன்னா இந்த அளவு. அதுக்கு அடுத்து தேவையான அளவு தண்ணி. இப்போ எந்த அளவுக்கு காஸ்டிக் சோடா எடுத்தணும் அந்த அளவுக்கு தண்ணி 2.5 மடங்கு இருக்கணும். தண்ணி ஊற்றிட்டு கையை போட்டு கழுவக்கூடாது, கையை போட்டு துடைக்கக்கூடாது. கை போட்டுச்சா எரிச்சல் இருக்கும். அதனால் ஒரு பிளாஸ்டிக் குச்சி இல்லை இதுமாரி பைப்பை எடுத்து நீங்கள் கலக்கினே இருக்கணும். ஏகப்பட்ட சூடு ஏறும். கொஞ்சம் நஞ்சம் சூடு ஏறாது, பயங்கரமாக சூடு இருக்கும். அதனால் இப்படி கலக்கிட்டே இருக்கணும். இதுமாதிரி கலக்கிட்டே இருந்தது காஸ்டிக் சோடா சுத்தமாக கரைஞ்சிட்ட பிறகு இதை எடுத்து நம்ம ஊற வச்சிடணும். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய் அளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இதில் 2.5 மடங்கு தண்ணி ஊற்றணும். அதே போல் இதே கப்பு எடுத்த அளவு கூட 6 மடங்கு எண்ணெயை ஊற்றணும். 6 மடங்கு எண்ணெய் நம்ம இது பண்ண போகிறோம். சூடு ஆறிடுச்சான்னு பார்க்கலாம். சூடு ஆறிட்டு இருக்கு. இப்போ நம்ம தயாராகிட்டோம். இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸுக்கு போக போகிறோம். 6 மடங்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது நம்ம தேவையான ஃபுட் கலர், நம்ம எந்த கலர் தேவையோ அந்த கலர் லைட்டாக கலந்துக்கணும். இப்போது முன்னாடி எண்ணெயில் கலந்துட்டு இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம இந்த கலர் பேக் பண்ணிவிட்டு நம்ம கலர் இது போல் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போது நம்ம கலர்கிட்டே இருக்கணும். இது கலரு ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரும். நம்ம தேவையான அளவுன்றது அதுதான் ப்ராசஸுக்கு கரெக்டான பதம்ன்றது அதுதான். ஃபுட் கலர் போட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு சென்ட் கலக்கணும். வாசனைக்கு நான் ஜாஸ்மின் சென்ட் கலக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு. அவ்வளோதான். வாசனை இன்னும் அதிகமாக வரணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம பழையபடி நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கலக்க எடுக்கிறோமோ ஒரு அளவுக்கு, உதாரணத்துக்கு ஒரு கப்பு பிளாஸ்டிக் சோடா எடுக்கிறோம்னா 2 கப்பு தண்ணி, 2.5 கப்பு தண்ணி எடுக்கணும். 2.5 கப்பு தண்ணிக்கு அப்புறம் 6 மடங்கு தேங்காய் எண்ணெய். நம்ம பாம் ஆயில் யூஸ் பண்ணலாம், வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணலாம். வேப்ப எண்ணெய் சோப்பு, பாம் ஆயில் யூஸ் பண்ணி துணி சோப்பு கூட தயாரிக்கலாம். எந்த எண்ணெய் இருக்குதோ அந்த எண்ணெய் இருக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அலுமினிய பாத்திரத்துலேயோ இரும்புலையோ நம்ம போட்டு காஸ்டிக் சோடா ஆட் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக் பக்கெட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது 2 இருக்குன்னு தான் போகணும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு
பக்குவம் வந்துன்னே இருக்குது. கொண்டு வந்துட்டோம். இதுதான் அளவு. நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு தேவையான அளவு அச்சுங்கள, நமக்கு தேவை அச்சு இல்லை, அச்சில் தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பாயாச கப்புன்னு சொல்லி கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அந்த பாயாச கப்புகளை வாங்கி இந்த போல் இந்த அளவுக்கு ஊற்றிட்டு ரெடி ஆகிடுச்சு. 12 மணி நேரம் கழித்து இதை நம்ம எடுத்துக்க வேண்டிய யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அதுபோல் இதை உடனே நம்ம எடுத்து போட்டுக்கக்கூடாது. உடனே எடுத்து குளிக்கிறதுக்கு எடுத்து டெஸ்ட்டு பண்ணக்கூடாது. உடம்புலாம் எரிச்சல் எடுக்கும். ஏன்னா இது பிளாஸ்டிக் சோடான்றதுனால உடம்பு பூரா புண்ணாயிடும். இருந்தாலும் 15 நாள் இதனுடைய 15 நாள் வச்சுட்டு, இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். உடனே இது யூஸ் பண்ணக்கூடாது. உடனே யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புல பூரா புண்ணாயிடும். அதனால் நீங்கள் ஒரு வாரமோ இல்லை 15 நாள் கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணால் சிறப்பாக இருக்கும். இது சுத்தமான மூலிகை சோப்பு. எந்த ஒரு கலப்பமும் இல்லாதது. உடம்புக்கு எந்த கெடுதலும் கொடுக்காது. கெடுக்கக்கூடிய எந்த ஒரு கெமிக்கலும் இது இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதனால் பயம் இல்லாமல் பண்ணலாம். ஏன்னா தயாரிக்க முடியாதவங்க, நாங்கள் தயாரிக்கிற சோப்பு வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கும். அதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியரில் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் நாங்கள் கொரியரில் அனுப்பி வச்சிடும். சுத்தமான தரமான சோப்பு, எந்த வித கெடுதலும் இல்லாத சோப்பு. இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வணக்கம். பாருங்கள், ஹோம்மேட் சோப் தயாராகிடுச்சு. நல்லா கட்டியாக வந்துடுச்சு பாருங்கள். இது நம்ம தட்டி வெளியே எடுத்துக்கலாம். இது பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இந்த கப்பு தனியாக வந்துடுச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். வாவ், சூப்பர். எல்லாமே அருமையாக வந்திருக்கு. லேசாக பேக் சைடு அழுத்திங்கனாவே உங்களுக்கு வெளியே வந்துடும். பாருங்கள், வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக வாசனையாகவும் இருக்குது. நீங்கள் வீட்டிலே செய்கிறதால உங்களுக்கு விலை மலிவாக கிடைக்கும். நீங்கள் வீட்டிலே செய்கிறதால உங்களுக்கு சுத்தமான பியூர் தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட சோப்பு கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி உங்களுக்கு வேணும்னா, அந்த சோப்பு வேணும்னாக்கா இவர்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். அவரோட நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்களும் இந்த சோப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.